ஹலோ மனசாச்சே, மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அக்கம், a short film. The film was directed by my friend வீரா சுவாமி. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க. நாங்கள் 11th 12th படித்த ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்போ அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாப்புல. அவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு அப்படியே ரியாக்ஷன் கொடுப்போம். நான் பார்த்துட்டேன், செம ஸ்டோரிங்க. ஒவ்வொரு பொண்ணும் பார்க்க வேண்டிய ஷார்ட் ஃபிலிம் இந்த படம், ஓகேங்களா? அவங்களுக்கானது தான் எடுக்கப்பட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ பசங்களும் கொஞ்சம் திருந்தணும், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஒரு பொண்ணு பையன்கிட்ட. அங்கிள்ஸ்களுக்கு சொல்லிக்கிறேன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. எல்லாம் உங்கள் சர்க்காசிசம் தான் படமாக எடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். பக்கத்து ஸ்க்ரீனில் ஃபோனை ப்ளே பண்ணுறேன். படத்தை போட்டாச்சு. செல்லை பைசா ப்ரொடக்ஷன், என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ப்ரொடக்ஷன். ஆக்சுவலாக அந்த படம் கோவா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் செலக்ட் ஆகிருக்கு ஃபிலிம் அசோசியேஷன் அவார்ட்ஸில். iPhone 14 Pro Max எடுத்துருக்காங்க. பெரியார் கோட் ஒன்று பயங்கரமாக இருக்குது போட்டிருக்காங்க, பார்த்தேன், நல்லா இருந்தது. iPhone 14 Pro Max. எஸ், everyone has the right to refuse any opinion, but no one has the rights to prevent its expression. Correct? Yes, I accept that. ஈவி ராமசுவாமி பெரியார் பகுத்தறிவு கடவுள்ரா. ஒரு ஆர்டிஸ்ட் செம்மையாக தம் அடிச்சுட்டு செக் பண்ணுறாரு. கொஞ்சம் பீப் சவுண்டு போட்டுருந்தா மச்சான், கொஞ்சம் பீப் சவுண்ட் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓப்பனாக கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த கண்டென்ட்டுக்கு பேசலாம், தப்பு கிடையாது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர். தப்பு பண்ணிவிட்டு பண்ணியிருக்கிறான் ஒரு பொண்ணை சாவடிச்சிருக்கிறாங்க, நல்லா தெரியுது படத்தில். இந்த ரூம் லொக்கேஷன்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஊட்டி கொடைக்கானலில் நைட்டில் ரூம் போட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு வியூ. தம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றாங்க. ஐயோ, அலட்சியமாக பேசுறது, பண்ணுறது தப்பு, அலட்சியமாக பேசுகிற மாதிரி அந்த ஒரு ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்கிறார் அந்த கேரக்டர். ஒரு பேர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் பார்க்கணும். ஃபோன் பண்ணுறாங்க, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் போலீஸ் நினைக்கிறேன். இவங்க வெயிட் பண்ணுறாங்க, யாருமே வரல. கதவை தட்டுறாங்க, கதவு போய் திறக்கிறாங்க, யாரும் வரல. ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டானுங்க அந்த பொண்ணை, அவள் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரர் மாமா வந்திருக்காரு, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கர்ஜனை, அதிகார கர்ஜனை, நல்ல அதிகாரத்தோட கர்ஜனையோட நடிப்பு இது. என்னடா பண்ணி வச்சுக்கிங்க, வந்தோமா சரக்கு அச்சோமா ஊரில் ஜாலியாக ஜல்சா பண்ணாமல் போகாமல் மர்டராடா பண்ணிங்க மச்சான். நல்லா எடுத்துருக்குறேடா ஷார்ட் ஃபிலிம். பணக்கார விட்டு பையன், அவங்க தெரிஞ்ச மாமா போலீஸ் போல். ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்தை படத்துலலாம் பார்ப்போம்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் கேங் போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ அடுத்தது. பொண்ணு இறந்து கிடக்குது. போலீஸ்காரன் மாப்பிள்ள மேலே கீழே டாப் லெஃப்ட் எல்லா இடத்துலையும் பார்க்குறாப்புல, யாருன்னா வராங்களா இல்லையான்னு. பெல்ட்டை கட்டுறாப்புல. அந்த வேலை தானே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ட்ரை பண்ணுறான் அவன். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. போலீஸ்காரன் நாய், வாவ், போடு போடு போடு, சமாடி ஏண்டா. அந்த ஆர்டிஸ்ட் வேற லெவலுங்க. அவங்க பேர் கூட சாய் வர்ஷா.
இவங்க ஆக்சுவலாக வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சீன் வருவாங்க, நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு இப்போதான். செம அடி. இப்படி தான் எல்லா பொண்ணும் ஒரு பிரேவோடு இருக்கணும். போட்ட அடி. அவன் தப்பிச்சு அவனுங்க வரானுங்க. அவன் ஃப்ரெண்டு கூட்டி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பங்கமாக பண்ணியிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. இப்போ இந்த போலீஸ்காரன் எந்திரிக்கிறான். பொண்ணு தைரியமா இருக்குது. செத்து போற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு ஐயோ வேற லெவலு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. பொண்ணு இந்த கன் எடுத்துட்டாப்புல. போலீஸ்காரன் பேக்கெட்லேருந்து கன்னு எடுத்தாச்சு. ஏண்டா பண்ணுறதே தப்பு, ஏற்கனவே அந்த பொண்ணு செத்து போச்சு, இன்னும் நீ அது மேலே பண்ணுறவர். செமையா நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்குறாங்க. நல்லா நடிச்சிருக்கிறாங்க. வாவ். Cast சாய் வர்ஷா, கிடியோன் ராஜ்குமார். வேர்டு அடி. இப்படிதாங்க இருக்கணும் ஒவ்வொரு பொண்ணும். போடு நமக்கு கன்ஷாட். கொலையாளியாக மாறிய 23 வயது விபச்சாரி கைது. போலீஸ் அதிகாரி உட்பட 2 பேர் கொலை. பாலியல் பலாத்காரம். போலீஸ்காரனையும் போட்டு தள்ளு. நம்ம நண்பன் வராப்புல வாழைப்பழத்தை வாங்கிக்கின்னு, நண்பா செமையான சம்பவம் பண்ணிட்டு பையன் கூலாக மாப்பிள்ளை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. டேரக்டர் அவர் தாங்க. கடைசியில் வருவாருங்க, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுட்டு வருவார், நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அழகாக நம்ம லைட் ஹவுஸ் இருக்குல்ல, மகேந்திரா ஷோரூம், அதுக்கு முன்னாடி இருக்கிற பொட்டி கடை, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். மௌனிடா டெப்நாத் அந்த விக்டிம்காக சமர்ப்பணமாக அந்த படம் எடுத்துருக்காங்க. வேற லெவல். சூப்பரா மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். சாய் வர்ஷா அந்த சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக நடிச்சிருக்கீங்க, கேரக்டராக வாழ்ந்துருக்கீங்க. எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட், நீங்கள் செத்தா மாதிரி நடிச்சு இப்படி கண்ணை திறந்து அடிச்சிங்க பாருங்க, வேற லெவல். உங்ககிட்ட இருந்து நானும் அந்த ஒரு ஆக்டிங்கை கற்றுக்கிறேன் ஃப்யூச்சரில். ஸோ தேங்க்யூ சிஸ்டர். அண்டு தட் கிடியான் ராஜ்குமார் ப்ரோ, அவரும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ராம்பாபு பிரதர் செமையாக எடிட் பண்ணியிருக்கீங்க. விஎஃப்எக்ஸ் உங்கள் இன்ஸ்டாவில் வீடியோலாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன். பயங்கரமாக எடிட்லாம் பண்ணியிருக்கீங்க, செமையாக இருந்தது பார்த்தேன் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸு. அப்புறம் நடித்த அந்த 2 ஆர்டிஸ்ட் வேறு லெவல், மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. மக்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணி அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குறேன். போயிட்டு சல்லி பைசா யூடியூப் சேனல் அதை காட்டுறேன். சல்லி பைசா யூடியூப் சேனலுங்க. SALLSA தெரியுதா? சல்லி பைசா போடுங்க, SALLIPAISA சல்லி பைசான்னு யூடியூப் சேனல் போடுங்க. அதில் ஃபஸ்ட்டே ஓடும் அக்கம். ஸோ அந்த படத்தை பாருங்கள் மக்களே. தேங்க்யூ மச்சான். கீப் அடுத்த வருஷம் சீக்கிரம், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பண்ணி போடுங்க. பாய்.